வணக்கம், வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது, ஒரு விஷயம் ப்ரெசண்ட்டில் எனக்கு இது செஞ்சு பழகிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை பயன்படுத்திக்கலாம். இப்போ எனக்கு காலையில் எழுந்திருச்சு பழகிடுச்சு, எனக்கு டீ குடிச்சு பழக்கமாயிட்டுது, இல்லை எனக்கு காஃபி குடிச்சு பழக்கமாயிடுச்சு, இல்லை நான் ரொம்ப நேரம் கண் முழிச்சு இருக்கிறது எனக்கு பழக்கமாயிடுச்சு, இல்லை நான் தனியாக வீட்டில் இருக்கிறது எனக்கு பழக்கமாயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு பழக்கமாயிடுச்சு அப்படின்னு ப்ரெசண்ட்ல சொல்றோம் இல்லைங்களா, அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஸ்ட்ரக்சர் பாருங்க. பி வேர்ப்ஸ் தெரியும் இல்லைங்களா, ஆம், இஸ், ஆர், இதுதான் பி வேர்ப்ஸ். ப்ரெசண்ட்ல ஒரு விஷயம் நமக்கு பழகி போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஆம் இஸ் ஆர் வச்சு பேச போறோம். ஆம் யாருக்கு வருவாங்க? ஐக்கு மட்டும்தான் வருவாங்க. ஐ ஆம், ஹி, ஷி, இட், இவங்களுக்கு யார் வருவாங்க? மட்டும்தான் வருவாங்க. தே, வி, யூ, இவங்க மூணு பேருக்கும் ஆர் வருவாங்க. இவங்களோட சேர்த்து யூஸ்டு டு, யூஸ்டு டு, ஓகே, யூஸ்டு டு சொல்லிட்டு நம்ம வேர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கிறோம், அது ஜெரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வேர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்றது ஜெரண்ட். இப்போ பாருங்க, ஐ ஆம் யூஸ்டு டு வாக்கிங் அப் ஏர்லி மார்னிங், எனக்கு காலையிலேயே நடக்கிறது எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். ஐ ஆம் யூஸ்டு டு வாக்கிங், ஐ ஆம் யூஸ்டு டு வாக்கிங் அப் ஏர்லி மார்னிங், விடியற் காலையிலே எனக்கு நடக்கிறது எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்ப பாருங்க, அவனுக்கு நடக்கிறது பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா he is used to walking up early morning, அவருக்கு காலையிலே நடக்கிறது பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். they are used to walking up early morning, அவர்களுக்கு நடக்கிறது பழக்கம் ஆயிடுச்சு. we are used to walking up ஏர்லி மார்னிங், எங்களுக்கு காலையிலேயே நடக்கிறது பழக்கம் ஆயிடுச்சு. யூ ஆர் யூஸ்டு டு வாக்கிங் அப் ஏர்லி மார்னிங், உனக்கு காலையிலே நடக்கிறது பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட்டி. அப்போ ஒரு விஷயம் இப்ப ப்ரெசண்ட்ல எனக்கு இது பழகி போச்சு, எனக்கு பழகிடுச்சு, அவனுக்கு பழகிடுச்சு, இல்ல அவளுக்கு பழகிடுச்சு, இல்ல அவர்களுக்கு, இந்த மாதிரி பழகிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி நம்ம இன்னைக்கு எப்படி சென்டென்ஸ் பேசலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, காட் இட். இப்ப பாருங்க, இதுல நான் தமிழ் எழுதல, இங்கிலீஷ மட்டும் எழுதியிருக்கேன். அதுக்கு தமிழ்ல நான் சொல்லிடுறேன் பாருங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் காஃபி கொடுத்துட்டு நம்மளும் காஃபி உட்காந்து குடிக்கிறோம். என்ன காஃபில வந்து சர்க்கரையே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? அவங்களுக்கும் அதே மாதிரி சர்க்கரை இல்லாம கொண்டு போய் கொடுத்துட்டோம், ஐயோ சர்க்கரை இல்லையே அப்படிம்பாங்க. அப்ப நம்ம சொல்லலாம், எனக்கு இது பழகிடுச்சு, சர்க்கரை இல்லாம குடிக்கிறது எனக்கு பழகிடுச்சு அப்படின்னு சொல்றோம். எப்படி சொல்லலாம்? ஐயாம், ஐயாம், ஐயாமுக்கு அடுத்தது யூஸ்டு டு வரணும். ஓகேவா? இங்க சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி ஆமோ இஸ்ஸோ ஆரோ போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ்டு டு. ஓகே, யூஸ்டு டுக்கு அப்புறம் ஜெரண்ட், ஜெரண்ட்னா வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, ஐ ஆம் யூஸ்டு டு ட்ரிங்கிங் காஃபி வித்தவுட் சுகர், எனக்கு சர்க்கரை இல்லாம குடிக்கிறது, சர்க்கரை இல்லாம காஃபி குடிக்கிறது பழகி போச்சு அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட்டி. இப்ப அவளுக்கு சர்க்கரை இல்லாம குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது பழகி போச்சு அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? இந்த சப்ஜெக்ட் ஐக்கு பதிலா என்ன சேர்த்துக்கிறோம்? ஹீ. ஹீக்கு இந்த இடத்துல வேர்ப் யாரு வரணுங்க? இஸ் வரணும். ஹீ இஸ், அதுக்கப்புறம் இதை அப்படியே எழுத வேண்டியதான், யூஸ்டு டு. ஹீ இஸ் யூஸ்டு டு ட்ரிங்கிங் காஃபி வித்தவுட் சுகர், அவளுக்கு சர்க்கரை இல்லாம குடிக்கிறது பழகிருச்சு அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட். அப்போ ஒரு விஷயம் ப்ரெசண்ட்ல ஒரு விஷயம் பழகிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்த யூஸ்டு டு பயன்படுத்தி வேர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கிறோம், அதுதான் ஜெரண்ட். ஓகே, காட் இட். Shall we go to the next sentence? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க.
they are used to the noise. அவங்களுக்கு அந்த சத்தம் கேட்டு கேட்டு இப்ப நம்ம ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு போயிருக்கலாம், பக்கத்துல இருக்கிற சத்தம் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனா அவங்களுக்கு அது கேட்டு கேட்டு பழகிடுச்சு அப்படின்னு சொல்றோம். they are used to the noise. அவங்களுக்கு அந்த சத்தம் பழகிடுச்சு அப்படின்னு சொல்ல வரும். இப்ப எனக்கு பழகிடுச்சுன்னா அந்த சப்ஜெக்டை மட்டும் மாத்திக்கோங்க. தே வர்றதுனால ஆர் போட்டுக்கிறோம் வேர்பு, ஐ சப்ஜெக்ட் வர்றதுனால ஆம் போட்டுக்கிறோம். ஐ ஆம் யூஸ்டு டு த நாய்ஸ். எனக்கு அந்த சத்தம் பழகிடுச்சு அப்படின்னு சொல்றோம். இப்ப இதே எங்களுக்கு அந்த சத்தம் பழகிடுச்சுன்னா வி போட்டுக்கோங்க, விக்கு ஆர் போட்டுக்கணும், அவ்வளவுதான். வி ஆர் யூஸ்டு டு த நாய்ஸ். எங்களுக்கு அந்த சத்தம் பழகிடுச்சு அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட். ஒரு விஷயம் பிரசன்ட்ல நமக்கு பழகி போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சர். ஐ ஆம், ஹி இஸ், தே ஆர், அதை கொடுத்து யூஸ்டு டு போட்டு அப்புறம் ஜெரண்ட் போட்டுக்கிறோம். ஓகே, காட் இட். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஹி இஸ் யூஸ்டு டு ஒர்க்கிங் லாங் ஹவர்ஸ் அட் தி ஆஃபீஸ். இதுக்கு என்ன அர்த்தம்? அவருக்கு ஆஃபீஸ்ல ரொம்ப நேரம் வேலை செய்யறது பழகி போச்சு அப்படின்னு சொல்றோம். ஹீ சப்ஜெக்ட், சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி வேர்பு, முதல்ல சப்ஜெக்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி வேர்பு கொடுத்துக்கிட்டு இந்த யூஸ்டு டுவை கொடுத்து அதுக்கப்புறம் வேர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கிறோம், ஒர்க்கிங் அப்படின்னு. ஓகேவா? அதான் ஜெரண்ட். ஹீ இஸ் யூஸ்டு டு ஒர்க்கிங் லாங் ஹவர்ஸ். ரொம்ப நேரமா வேலை செய்யறது. எங்க? அட் தி ஆஃபீஸ். ஆஃபீஸ்ல ரொம்ப நேரம் வேலை செய்யறது அவருக்கு பழகி போச்சு அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்ப வந்து மாலாவுக்கு ஆபீஸ்ல வேலை ரொம்ப நேரம் செஞ்சு அவங்களுக்கு பழகிடுச்சுன்னு சொல்ல போறோம், மாலா அப்படின்னு சொல்ல போறோம். அப்ப இந்த இடத்துல மாலா அப்படின்னு பேரை ஆட் பண்ணிக்கோங்க. மாலா இஸ் யூஸ்டு டு ஒர்க்கிங் லாங் ஹவர்ஸ் அட் தி ஆஃபீஸ். மற்றது எல்லாம் அப்படியேதான் வரும். இந்த சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி வேர்பை மாத்திக்கிட்டு மற்ற எல்லாம் நம்ம அப்படியே தான் சொல்ல போறோம். ஓகேவா? மாலா இஸ் யூஸ்டு டு ஒர்க்கிங் லாங் ஹவர்ஸ் அட் தி ஆஃபீஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஐ ஆம் யூஸ்டு டு ஈட்டிங் ஸ்பைசி ஃபுட். என்ன அர்த்தம்? எனக்கு காரமான உணவு சாப்பிடுவது எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு, இல்ல நான் பழகிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? நான் பழகிக்கிட்டேன் இல்ல பழக்கம் ஆயிடுச்சு, ரெண்டுக்குமே ஒண்ணுதான். முதல்ல சப்ஜெக்ட், சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி வேர்பு, அதுக்கப்புறம் யூஸ்டு டு, அதுக்கப்புறம் ஜெரண்ட், இப்படி வச்சு பேசிக்க வேண்டியதான். ஐ ஆம் யூஸ்டு டு ஈட்டிங் ஸ்பைசி ஃபுட். எனக்கு காரமான உணவு சாப்பிட்டு எனக்கு பழகிடுச்சு அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட். இப்ப எங்களுக்கு காரமான உணவு சாப்பிட்டு பழகிடுச்சு அப்படின்னா என்ன சொல்லணும்? ஃபர்ஸ்ட் வி, விக்கு ஏத்த மாதிரி சப்ஜெக்ட் வி ஆர், அதுக்கப்புறம் யூஸ்டு டு. வி ஆர் யூஸ்டு டு, சேம் அதே தான். வி ஆர் யூஸ்டு டு ஈட்டிங் ஸ்பைசி ஃபுட். எங்களுக்கு காரமான உணவு சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட். இப்போ ஒரு விஷயம் ப்ரெசன்ட்ல பழகி போச்சு இல்ல நான் பழகிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த யூஸ்டு டு பயன்படுத்தி நம்ம பேசிக்கலாம். யூஸ்டு டு அப்புறம் ஜெரண்ட் ஐஎன்ஜி சேர்த்து ஆட் பண்ணி பேசணும். ஓகே, காட் இட். இப்ப பாருங்க, நான் தனியா இருக்க பழகிக்கிட்டேன். எப்படி சொல்லலாம்? ஐ, ஐக்கு ஆம், ஐ ஆம், அப்புறம் யூஸ்டு டு, அவ்வளவுதான். ஐ ஆம் யூஸ்டு டு இருக்க, இருக்கிறதுக்கு என்னங்க? பி தானே. இருன்னா பி. இப்ப அது கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கோ. பீயிங், பீயிங் அலோன். நான் தனியா இருக்க பழகிக்கிட்டேன் அப்படின்னா ஐ ஆம் யூஸ்டு டு பீயிங் அலோன். ஓகே, காட் இட். இப்ப இதையே அவ தனியா இருக்கா பழகிக்கிட்டா அப்படின்னா என்ன சொல்லணும்? சப்ஜெக்டை மாத்திக்கோங்க, சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி வேர்பை மாத்திக்கோங்க, மற்ற எல்லாமே சேம் அதே தான் வரும். she is used to being alone. அவ தனியா இருக்க பழகிக்கிட்டா. they are, இப்ப they வச்சு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி சப்ஜெக்டை மாத்திக்கோங்க. they are used to being alone. அவங்க தனியா இருக்க பழகிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல போறோம். ஓகே, got it. நெக்ஸ்ட். இப்ப பாருங்க, இப்ப அடுத்த யூசேஜ் பார்க்க போறோம். அடுத்த ஒரு
ரூட் வேர்டு சப்ஜெக்ட் அது கூட யூஸ்டு டு அப்புறம் வேர்பு ஒன்று. முன்ன என்ன பார்த்தோம்னா சப்ஜெக்ட் ஆம் யூஸ்டு டு அதுக்கப்புறம் வேர்போட ஐஎன்ஜி ஜெரண்ட் பார்த்தோம் இல்லைங்களா. இந்த யூஸ்டு டு பக்கத்துல ஜெரண்டா சேர்த்து பேசுனீங்கன்னா இப்ப பிரசன்ட்ல எனக்கு பழகி போச்சு அப்படின்னு அர்த்தம். இப்ப இதுல ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். இப்ப வந்து சப்ஜெக்ட்டுங்களா, ஒரு சப்ஜெக்ட் போட்டுக்கோங்க. அடுத்தது என்ன போடணும்? யூஸ்டு டு. ஐ யூஸ்டு டு eat. I used to eat spicy food. ஓகேவா? இதையே முந்தின சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, ஐக்கு பக்கத்துல am சேர்த்து அதுக்கப்புறம் used to. I am used to eating spicy food அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்ப்போம். ஐ யூஸ்டு டு ஈட் ஸ்பைசி ஃபுட் அப்படின்னா பாஸ்ட்ல கடந்த காலத்துல ஒரு விஷயம் எனக்கு பழகி போச்சு, பழகி இருந்தது அப்படின்னு சொல்றோம். ஆனா இப்ப இல்லை. ஐ யூஸ்டு டு ஈட் ஸ்பைசி ஃபுட்டுன்னா அப்பெல்லாம் நான் காரமான உணவு சாப்பிட்டேன், இப்ப நான் சாப்பிடலன்னு அர்த்தம். ஓகே, இதையே ஐக்கு பக்கத்துல ஆம், ஐ ஆம் யூஸ்டு டு, இந்த ஆம் வந்தாதான் நம்ம இங்க ஜெரண்ட் ஆட் பண்ணுவோம். ஐ ஆம் யூஸ்டு டு ஈட்டிங் ஸ்பைசி ஃபுட் அப்படின்னு சொன்னோம்னா இப்ப நம்ம காரமான உணவை சாப்பிட்றதுக்கு பழகிக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரியுதுங்களா? இது பாஸ்ட்ல நமக்கு ஒரு விஷயம் பழகி இருந்தது அப்படின்னு சொல்ல போறோம். ஆனா இப்ப அது இல்லைன்னு அர்த்தம். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிரசன்ட்ல பழகிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட். நீங்க சப்ஜெக்ட் யூஸ்டு டு போட்டீங்கன்னா இந்த இடத்துல வேர்பு ஒண்ணு மட்டும் தான் போடணும். இங்க ஐஎன்ஜி ஆட் பண்ணிடக்கூடாது. இது பாஸ்ட்ல ஒரு விஷயம் பழகிடுச்சு அப்படிங்கும் போது ஐஎன்ஜி வராது. பிரசன்ட்ல ஒரு விஷயம் பழகிடுச்சுன்னு சொல்லும் போதுதான் நம்ம ஜெரண்ட் பயன்படுத்துவோம். ஓகே, காட் இட். I used to eat spicy food when I was kid. நான் குழந்தையா இருக்கும்போது, இல்லைன்னா நான் when I was study, நான் படிக்கும் பொழுது நான் என்ன பண்ணேன், காரமான உணவு சாப்பிட்டு எனக்கு பழகி இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம். ஆனா இப்ப பழக்கம் இல்லை அப்படின்னு அர்த்தம். I am used to eating spicy food அப்படின்னா எனக்கு இப்ப காரமான உணவு சாப்பிட்டு எனக்கு இப்ப பழகி போச்சு அப்படின்னு சொல்றோம். ஓகே, got it. Shall we go to the next sentence? இப்ப பாருங்க, உங்களுக்கு ரெண்டு ஸ்ட்ரக்சரையும் உங்களுக்கு கம்பைன் பண்ணி இப்ப ஒரே இடத்துல எழுதிருக்கேன் பாருங்க. சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி ஆம் வருமா, இஸ் வருமா, ஆர் வருமானு முடிவு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் யூஸ்டு டு, அதுக்கப்புறம் ஜெரண்ட். இது பிரசன்ட். ஆம் இஸ் ஆர் வந்திருக்கு பாருங்க. ஆம் இஸ் ஆர் யூஸ்டு டு ஜெரண்ட். இது பிரசன்ட்ல ஒரு விஷயம் பழகி போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர். அதே அந்த பக்கம் பாருங்க, சப்ஜெக்ட் யூஸ்டு டு வேர்பு ஒன்று. இது வந்து பாஸ்ட்ல ஒரு விஷயம் எனக்கு பழகி இருந்தது ஆனா இப்ப இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, காட் இட். இப்போ பாஸ்ட்ல சொல்லணும்னா நீங்க சப்ஜெக்ட் யூஸ்டு டு வச்சு சொல்லிக்கோங்க. ப்ரெசென்ட்ல ஒண்ணு பழகி இருக்குன்னா சப்ஜெக்டோட ஆம் இஸ் ஆர் சேர்த்துட்டாலே நம்ம யூஸ்டு டு பக்கத்துல ஜெரண்ட் தான் ஆட் பண்ணணும். ஓகேவா? அங்க பாருங்க, ஒரே சென்டென்ஸா எழுதியிருக்கேன். என்ன மாதிரி அர்த்தம் கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஐ ஆம் சப்ஜெக்ட், ஐ சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி ஆம். ஐ ஆம் யூஸ்டு டு ரீடிங். யூஸ்டு டுக்கு அப்புறம் ஜெரண்ட் இல்லைங்களா, வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணுங்க. ரீடிங் ஸ்டோரி புக்ஸ் இன் தி ஈவினிங்ஸ். எனக்கு மாலை நேரங்கள்ல கதை புக்கு படிக்கிறது எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. எப்ப? பிரசன்ட்ல. அப்ப இப்பெல்லாம் நான் என்ன பண்றேன், மாலை நேரங்கள்ல எல்லாம் பழகிடுச்சு. டெய்லியுமே எனக்கு புக்கு படிச்சு எனக்கு பழக்கம் ஆயிடுச்சுன்னு சொல்றோம் பிரசன்ட்ல. இதே அந்த பக்கம் பாருங்க, சேம் சென்டென்ஸ். ஐ யூஸ்டு டு ரீட் த ஸ்டோரி புக்ஸ் இன் தி ஈவினிங்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்?
அப்பெல்லாம் நான் மாலை நேரங்கள்ல கதை புக்கு படிச்சேன், இப்ப நான் படிக்கிறது இல்ல, அந்த பழக்கத்தை விட்டுட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, காட் இட்? உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப ப்ரெசென்ட்ல ஒரு விஷயம் எனக்கு பழக்கமாயிடுச்சு அப்படின்னு பேசுறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சரை பயன்படுத்திக்கோங்க. பாஸ்ட்ல ஒரு விஷயம் எனக்கு பழக்கமா இருந்தது அப்படின்னு சொல்லணும்னா அந்த ஸ்ட்ரக்சரை பயன்படுத்திக்கோங்க. ஓகே, காட் இட்? இப்ப பாருங்க, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். ப்ரெசென்ட்ல ஒரு விஷயம் பழகி போச்சுன்னு சொல்றதுக்கு இதுதான். தே ஆர் யூஸ்டு டு வாட்சிங் கார்ட்டூன்ஸ். தே ஆர் யூஸ்டு டு வாட்சிங் கார்ட்டூன்ஸ். அவர்களுக்கு கார்ட்டூன்ஸ் படம் பார்த்து பழகிடுச்சு அப்படின்னு சொல்றோம். அப்ப இன்னமும் அவங்க இனிமேலும் பார்ப்பாங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா அவங்களுக்கு பழகிடுச்சுல அந்த விஷயம். இந்த பக்கம் பாருங்க, தே வந்திருக்கு, ஆனா அங்க ஆர் வரல. ஓகேவா? சப்ஜெக்டுக்கு எடுத்த பக்கத்திலே யூஸ்டு டு போட்டுட்டோம், அதுக்கப்புறம் வேர்பு 1 கொடுத்துட்டோம். தே யூஸ்டு டு வாட்ச் கார்ட்டூன்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு கார்ட்டூன்ஸ் படம் பார்த்தது உங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. பாக்குறது அவங்களுக்கு பழக்கமா இருந்தது, ஆனா இப்ப இல்லைன்னு அர்த்தம். ஓகே, உங்களுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். நீங்க இப்ப பிரசன்ட்ல எனக்கு இந்த விஷயம் பழக்கமாயிடுச்சுன்னு சொல்றதுக்கு பதிலாக நீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னா அது தப்பு. பாஸ்ட்ல எனக்கு இதெல்லாம் பழக்கமா இருந்ததுங்க அப்படின்னு சொல்லணும்னா சப்ஜெக்ட் யூஸ்டு டு வேர்பு 1, இது பாஸ்டுக்கு. பிரசன்ட்ல எனக்கு ஒரு விஷயம் பழக்கமா இருக்குங்க அப்படின்னு சொல்றதுக்கு சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி ஆம், இஸ், ஆர், அப்புறம் யூஸ்டு டு ஜெரண்ட். ஓகே, காட் இட்? இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. She used to. She used to. Sorry. She is used to singing well. இது என்ன அர்த்தம்? She is used to singing well னா என்ன அர்த்தம்? அவளுக்கு நல்லா பாட்டு பாடுறது அவளுக்கு பழக்கமாயிடுச்சு. அவளுக்கு நல்லா பாட்டு பாடுறது அவளுக்கு பழக்கமாயிடுச்சுன்னு சொல்றோம். எப்ப? பிரசன்ட்ல. She is used to singing well. இதே சென்டென்ஸ் அங்க எப்படி சொல்லுவோம்? She used to, அங்க இஸ் வரக்கூடாது. She used to sing மட்டும்தான் போடணும். Sing well. பாஸ்ட்ல அப்ப அவளுக்கு பாட்டு பாடுறது பழக்கமா இருந்தது, ஆனா இப்ப அவ பாடுறது இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, காட் இட்? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ரக்சரை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே ஸ்ட்ரக்சர் படி நீங்க இன்னும் நிறைய சென்டென்ஸ் நீங்க இது போல எழுதி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களோட டே டு டே லைஃப்ல பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ப்ரெசென்ட்ல ஒரு விஷயம் பழகிடுச்சுன்னா இந்த ஸ்ட்ரக்சரும், பாஸ்ட்ல எனக்கு ஒரு விஷயம் பழக்கமா இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு அந்த ஸ்ட்ரக்சரும் நீங்க பயன்படுத்திக்கணும். ஓகே, நம்ம சேனலை இப்பதான் இங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.